அப்படிங்கறத சொல்லி இனிமேலாவது அதை தடுக்கணும், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்ல வரார். அவரோட துக்கம் அவரை தடுக்குது. நமக்காக வந்து உட்கார்ந்து இருக்காரு, அதுக்காகவாது அவருக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப வணக்கம். இதை விட வேற என்ன சொல்ல முடியாது. இத பாக்குற பல பிள்ளைகள் உணர்ந்தா நல்லா இருக்கும். தாய்க்கு பிள்ளையா, பெற்றோருக்கு மகனா அவங்க இருந்தாங்கன்னா சரியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா பிரெயின் டெட் ஆகி? கொஞ்சம் இப்படி வாங்கல, உட்கார். எந்த மாதிரி மகன் அவன்? குடும்பத்துக்கு மெயின் தலைவன் மாதிரி. அவனுக்கு என்ன கனவுகள் இருக்கு? அவனுக்கு கனவுகள்னாக்கா நாங்கள் அவசியம் போல இருக்கிறோம், தனியாக ஒரு வீடு வாங்கணும்னு பல நாளாக நான் சம்பாதிச்சு வாங்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தேன். நான் வந்து கண்டிப்பாக நான் ஒரு இடம் வாங்கி நான் சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டி நான் கட்டணும், நமக்கு ஃபேமிலி எல்லாம் கூட்டு குடும்பம். கனவுகள்லாம் அவனுக்கு இருக்கு, உங்களுக்கு அவன் மேல கனவுகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர்ஸ் சொல்றத நம்பிக்கிட்டு உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கீங்க இல்லையா? ஆமா. எதுவுமே வந்து இப்படியும் அப்படியும் ஆகும், அந்த புள்ள பொழைச்சு வந்துட்டா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்ல. அதுக்கும் சந்தோஷப்படுவீங்க. ஒருவேளை ஏதாவது தவறு நடந்தால் உங்களால தாங்கிக்க முடியுமா இறைவனோட அருள் அப்படின்னா? தாங்க முடியுமா உங்களால? நீங்களே தாங்கிக்கலன்னா அப்படி ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க மனைவிக்கு யார் சமாதானம் சொல்லுவாங்க? ஐயோ இப்படி வாத்து விடுச்சிங்களா மேடம், ஹாஸ்பிட்டல் விட்டு அதான் வந்து நான். ஐயா, நீங்க தான் குடும்பத்துக்கு தலைவன், நீங்களே வந்து தளர்ந்துடக்கூடாது. நீங்க தளர்ந்துட்டீங்கன்னா உங்க மனைவி தாங்க மாட்டாங்க. இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அடுத்தது 2 பிள்ளைங்க இருக்கு, நீங்க இருக்கீங்க, உங்க மனைவி இருக்காங்க. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க, சரியா? புறப்படுங்க ஐயா. அந்த குடும்பத்துக்கு இறைவன் எல்லா நலனையும் கொடுக்கணும். அந்த தாய்க்கும் மிஸ்டர் மனோகருக்கும் மன அமைதியை கொடுக்கணும். தயவு செஞ்சு பிள்ளைகள், நீங்க எல்லாம் பாக்குறீங்க, எத்தனையோ பிள்ளைகள் அவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்துல இருக்காதீங்க. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்களுக்காக வாழறாங்க. அதே நேரத்துல பெற்றோர்கள்ட்டையும் சொல்றேன், பிள்ளைகள் உங்களை நம்பி வாழறாங்க. நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க வேண்டாம். அவங்க செய்யறது எல்லாமே தவறுன்னு நாம சொல்ல வேண்டாம். கதையில நிஜம். இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். பெரிய பையன் தான் இறந்துட்டான். நான் பெரியமா, நான் பையன் வந்து குழந்தைலேருந்து எங்ககிட்டே வளர்ந்தான் அவன். ராஜேஷ்? ஆமா. நீங்க தான் வளர்த்து? ஆமா. அவன் சவம் கூட நான் தான் எடுத்து அடக்கலம் பண்ணேன், சாவு கிடங்குல நான் தான் போட்டேன். அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோன்னு வந்து சொல்றாங்க, எங்ககிட்ட வந்து எத்தனை மணிக்குன்னு தெரியாது, 31 நைட்டு. சிவகுமாரி, ராஜேஷுக்கு வந்து இந்த மாதிரி ரேஸ் டிரைவிங்ன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எந்த வயசுல இருந்து அந்த மாதிரி பைக்ல ரேஸ் பண்ணிட்டு இருக்கான்? 15 வயசுல இருந்து பண்றான். 15 வயசுல இருந்தே வா. பிள்ளைகளின் கனவுகளுக்கு துணை போக வேண்டியது பெற்றோர்களோட கடமை தாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. மனோகர் சொல்றார், பிள்ளை எங்க கிட்ட சொல்லாமலே ரேஸ் டிரைவரா இருந்திருக்கான், அன்ஆத்தரைஸ்ட் ரேசரா இருந்திருக்காரு. அவரு வாழ்க்கையில வந்து சாவுங்கிறதும் பிறப்புங்கிறதும் ரொம்ப சகஜம்தான் அப்படின்னு சொல்லிடலாங்க. அனுபவிக்கும் போது தானே அந்த வேதை தெரியும். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு தாய் சிவகுமாரி, அந்த தாயோட சகோதரி சிவசுந்தரி. ஆமா. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 2, ஒரு பொண்ணு ஒரு 2 பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பையன். 2 பையன். பெரிய பையன் தான் இறந்துட்டான். நான் பெரியமா, நான் பையன் வந்து குழந்தைலேருந்து எங்ககிட்டே வளர்ந்தான் அவன். ராஜேஷ்? ஆமா. நீங்க தான் வளர்த்து? ஆமா. அவன் சவம் கூட நான் தான் எடுத்து அடக்கலம் பண்ணேன், சாவு கிடங்குல நான் தான் போட்டேன். அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோன்னு வந்து சொல்றாங்க, எங்ககிட்ட வந்து எத்தனை மணிக்குன்னு தெரியாது, 31 நைட்டு. சிவகுமாரி, ராஜேஷுக்கு வந்து இந்த மாதிரி ரேஸ் டிரைவிங்ன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எந்த வயசுல இருந்து அந்த மாதிரி பைக்ல ரேஸ் பண்ணிட்டு இருக்கான்? 15 வயசுல இருந்து பண்றான். 15 வயசுல இருந்தே வா. அவனுக்கு பைக் யாரு வாங்கி கொடுத்தது? நாங்க வாங்கிக்கோ. நாங்க 2 பைக்கே வாங்கி. 2 தான் இருக்கிற பட்டங்க பிள்ளைங்க இட்டுன்னு போயிடுறானுங்க. நாங்க இல்லாதவங்க நாங்க என்ன பண்ண முடியும்? கூட அவங்க கூட சேர்ந்துக்கின்னு போறது. பெரியமா, நீங்க தானே வளர்த்தேன்னு சொன்னீங்க. ஆமா, நான் கண்டிப்பேன், நான் ரொம்ப கண்டிப்பேன். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதான், எனக்கு கோவமா பாப்பான் அவன் என் மேலே. நாங்க ரொம்ப கண்டிப்பேன். 31ஆம் தேதி ராத்திரி வந்து என்ன சொல்லிட்டு போனா உங்ககிட்ட? ஒண்ணுமே சொல்ல, திரும்பி பார்த்தான். நான் வெளியே உட்காந்து சொல்ல திரும்பி பார்த்துட்டு தான் போனான். 2வது குழந்தை வந்து இத்தனை மணிக்கு வந்து ஃபோன் பண்றா, எங்க வீட்டுல பக்கத்து பில்டிங் தான், நான் ஹவுசிங் போர்டில் இருக்கோம். அப்புறம் என்னம்மா, நான் இன்னும் தெரியல, ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு வந்து அடிப்பட்ட பையனோட மாமா வந்து சொல்லிட்டு போறாங்க, சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறான், நீங்க தாய் வந்தாதான் கையெழுத்து போட்டாதான் அது வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே ஓடுறோம். ஆப்பின்னு ஒரே கலாட்டமாக, அது மீறி நான் ஆட்டோ பிடிச்சின்னு போக சொல்ல பார்த்தா
குழந்தை தேடுன்னு 1 மணி நேரம் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஜெல்லா ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, இவளுக்கு தெரியாது. என்கிட்ட சொன்னோன்னே உடனே நான் ஓடி போய் பார்த்தா ஒரு தனி ரூம்ல அந்த 2 பசங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஆனா இது அப்படியே இதுவா போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா ரேஸ் தான். எத்தனை பேரோட போனா? 2 பேர் மேல போனாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு போனமா தான் குழந்தைய பார்த்த தவிர வேற எதுவுமே இது பண்ணல. 15 வயசுல ஆரம்பிச்சது, 20 வயசுல 5 வருஷம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. இந்த 5 வருஷம் ஓட்டி இருக்கானே, தடுக்கவே இல்லையா நீங்க யாருமே? தடுக்கலன்னா இதோ வந்துடுறேன், இங்கதான் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் போவான். வருவாங்க பசங்க விட்டுன்னு போயிடுவானுங்க பைக். என்னடா ஒன்னு இதோ வரணுவான், அதுதான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க. ஆமா, எங்க வேலைக்கு போவான் வருவான். ஃப்ரெண்டு ஒண்ணா கேளுங்க நீங்க. ஃப்ரெண்டு தான். ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? நீங்க எல்லாருமே வந்து இந்த அன்ஆத்தரைஸ்ட் ரேசர்ஸா? இருந்தோம் இதுக்கு முன்னாடி, ராஜோட சாவுக்கு முன்னாடி இருந்தோம். இப்போ அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப். ராஜுக்கு வந்து சொந்தமான வண்டி கிடையாதாமே? அப்படி இல்ல, ஒரு வண்டி வாங்கினான் அவன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஆமா, அவன் சொந்தமா சம்பாதிச்சு அவனே வாங்கினான். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் ஓட்டி அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது இல்லை, அந்த வண்டியை ரெடி பண்ணணுன்ட்டு பைசா இல்லை விட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, எவ்ரி சண்டே வந்து எங்க கூட வருவான், பின்னாடி உட்காந்துருப்பான். நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தனியா 3 பேர் போயிருக்காங்க. போகும்போது நீங்க எல்லாமே ஒரு கூட்டமா போயிருந்திருக்கீங்க அன்னைக்கு? போனோம், போயிட்டு பெசன் நகர் போயிட்டு திருப்பி வந்துட்டோம் நாங்க. ஓகே. அங்கிருந்து போயிட்டு திருப்பி நாங்க வந்துட்டோம். அவன் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போனான். இல்ல, அடுத்தது யார்? பக்கத்துல இருக்க ராஜேஷ் ஃப்ரெண்ட் கை தூக்கினார். உங்க பேர் என்ன சார்? ஸ்ரீநாத் மேம். ஸ்ரீநாத், எந்த ரேசிங்னா இது என்ன? இதனோட சிஸ்டம் என்ன? பணத்துக்காக பண்றீங்களா? பணம்ன்றது வந்து செகண்டரி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பெருமைக்குன்னு ஓட்டுவாங்க நிறைய பேரு. ஓ. பெருமைக்குன்னு ஓட்டுறது ஒரு தைரியம் எல்லாருக்கும். ஓட்டிட்டு இப்போ பணம் இல்லைன்னா கூட வண்டி பந்தயம் கட்டி ஓட்டுவாங்க. வண்டி பைக் பந்தயம் கட்டி ஓட்டுவாங்க. நீ தோத்துட்டேன்னா உன்னோட பைக் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். சபாஷ். அண்ட் தென் அவங்க வந்து ஒரு 10,000 அப்புறம் 1000 2000 அந்த ரேஞ்சில கூட பணத்து கூட பெட் பண்ணி ஓட்டுவாங்க. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு இழந்திருக்கீங்க? எவ்வளவு வண்டி உங்களுக்கு வந்திருக்கு? வண்டி இது வரையும் வந்தது இல்ல, பணம் வேணா வந்திருக்கும். சோ அந்த பணம் பார்க்க ஒரு போதையாட்டம் ஆயிடுமா இல்லையா? வேற யார்? இன்னொரு ஃப்ரெண்டு கொடுங்க அவர்கிட்ட. உங்க பேர் என்ன சார்? சரவணன். சரவணன், இந்த ரேஸ்ங்கிறது எங்க நடக்கும்? நாங்க அதிகமா ஓட்டுறது வந்து பெசநகர் டு லைட் ஹவுஸ் ஓட்டுவோம், இல்லன்னா அங்க இருந்து கிண்டி. கிண்டினா டிராபிக் இல்லாத நேரத்துல? டிராபிக் இருக்கிற நேரத்துல? டிராபிக் இருக்கிற நேரத்துல. இன்னொரு ஃப்ரெண்டு யாருக்கு? அவங்ககிட்ட கொடுங்க பக்கத்துல. உங்க பேர் என்ன சார்? ஸ்ரீராம். டிராபிக் இருக்கிற நேரம்னு பாத்துக்கிட்டே ஒரு த்ரில்லுக்காக இந்த டிராபிக்ல இத்தனை மணி நேரத்துக்குள்ள இந்த இலக்கு அடையணும் அப்படிலாம் உங்களுக்கு உண்டா பெட்டு? அப்படியெல்லாம் கிடையாது, அந்த நேரத்துக்குள்ள போகணும்லாம் இல்ல, யார் ஃபர்ஸ்ட் போறாளோ அதுதான். டிராபிக் நேரத்துல ஃபர்ஸ்ட் போக முடியுமா? அதுதான் த்ரில். அது சொல்லும் போது என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு புலகாங்கிதம் அந்த ஸ்ரீராம்க்கு. இன்னும் அந்த அடிக்ஷன் மைண்ட்ல இருக்குல்ல? இருக்கு. நல்ல புள்ள ஒத்துக்குச்சு, இருக்குன்னு சொல்லிட்டான். ஏன்னா இட் இஸ் an addiction really. ஏன்னா இதை வந்து நாம மாத்த முடியாதுதான். டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இந்த வயசுல வரக்கூடிய போட்டி மனப்பான்மைங்கிறது இருக்க வேண்டியதுதான். அது ஆரோக்கியமா லீகலா பண்ணா பிரச்சனை இருக்காது. ஏன்னா லீகலா பண்ணும் பொழுது ஆக்சிடென்ட் ஆனாலும் பெற்றோர்களும் போலீஸும் அது லீகல் ஆக்ஷன் எடுத்து கரெக்டா பண்ணுவாங்க. இல்லீகலா வரும்பொழுதுதான் ஒரு சில பிரச்சனைகள் இந்த பிள்ளைகள் எதிர்கொண்டு இருக்காங்க. இடைவேளைக்கு அப்புறம் கதையில நிஜம். ஸ்டே டியூன். என்னோட கசின் வந்துட்டு இன்னைக்கு இஸ் willing to go for racing. I used to tell him எப்போ பார்த்தாலும் ரோட்டில் வந்துட்டு உனக்கு திறமையை காட்டாத, உனக்கு ப்ரூவ் பண்ணுமா, டேலண்ட் இருக்கா, ட்ராக் வா. அவனுக்கு வந்துட்டு ஃபுல் கைடன்ஸ் நான் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நவ் இஸ் ஆன் கண்ட்ரோல். நவ் ஒரு 2 வாட்டி மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு அவனுக்கு. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் முத்துக்குமார் வாங்க உட்காருங்கன்னு சொன்ன உடனே அவர் இங்க உட்காந்து வச்ச உடனே ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி அவரை பார்த்து அப்படி கை தட்டுறாங்க. உங்க ஹீரோவா இவரு? அண்ணானா? அண்ணா ஆத்திர அவசரத்துக்கு கை கொடுக்குற அண்ணன். உங்க எல்லாரோட பைக்கு இவர் தான் ரெடி பண்றாரா? டைரக்டர். டைரக்டரா? இப்ப நீங்க எல்லாம் நடிகர்கள், இவர் டைரக்ட் பண்ற விதத்துல தான் நீங்க நடிக்கிறீங்க. என்ன சார் இப்படி போட்டு கொடுத்துட்டாங்க? ஏன்னா நீங்க பண்ண டைரக்டர் நீங்க சொல்ற டைரக்ஷன்ல தான் போயிருப்பாங்க இல்லையா இந்த பிள்ளைங்களும்? அப்படி இல்லை மேடம், நம்ம டைரக்ஷன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது வந்து உள்ள கிரவுண்டில் ஓட்டுறது மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இவங்க வந்து அதே பர்பஸை வந்து வெளியில யூஸ் பண்ணாக்கா நம்ம அதுக்கு பொறுப்பாளி கிடையாது. நீங்க வந்து லோக்கலா கிராமத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இவங்க இப்போ எடுத்த உடனே ஃபாரின்ல போய் படம் எடுக்கணும்னு துடிக்கிறாங்க. நீங்க இவங்களோட பைக் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்றீங்களே, இட்ஸ் ஆல் அசம்பிள்டு பைக்கா இல்ல ரெகுலர் பைக்கே மாத்தி அமைச்சு கொடுக்குறீங்களா? ரெகுலர் பைக் மேடம். அதாவது ரெகுலர் பைக் வந்து நீங்க சாதா ஒரு கம்பெனி செட்டப்ல ஓட்டினீங்கனாக்கா 100 போதுனாக்கா நம்ம வேலை செஞ்சோம்னாக்கா ஒரு 150 பண்ணும் வேகம். உள்ள கிரவுண்ட்ல ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பண்ணி தரோம். நீங்க இது வந்து ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ்க்கு தானே கொடுக்கணும்? ஆமா மேடம். இவங்க எல்லாம் எப்படி அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்றது வந்து இவங்க ஒரு டைம் வந்து என்ட்ரி கட்டி அந்த மாதிரி பண்றாங்க.
ஸோ ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாகும் போது அதே செட்டப்பை வச்சு இவங்க ரோட்ல யூஸ் பண்றாங்க. எந்த விதத்துல வசதி வாய்ப்பு கம்மியாருது உங்களுக்குன்றீங்க? இன்னைக்கு ரேசிங்னா பணம் இருக்கிறவங்க தான் போக முடியும் மேடம். பணம் இல்லாதவங்க கண்டிப்பா உலகம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆமா மேடம். வந்து ஒரு கிரிக்கெட்ல இருக்கிற மாதிரி ஒரு ரேசிங்ல மோட்டார் பைக் ரேசிங்ல கிடையாது. எந்த விதமான ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. பசங்க வந்து ஆசைப்படுறதோட சரி. ஸோ அதை வந்து உள்ள போய் நம்ம ஓட்ட முடியல. இந்த அலிஷாங்கிற ஒரு பெண்மணி கூட எங்கிட்ட வந்து பேசும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. முதல் பெண் இல்லையா அவங்க தான். அலிஷா, சித்ரா, ஆமா நிறைய பேர் ஓட்டிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்களா? ஸ்பான்சர் அவங்களுக்கு ஓனா கிடைக்கும் ஏதாவது அந்த மாதிரி. ஆனா இந்த ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஸ் இல்ல. அது அவங்கள தான் மேடம் கேட்கணும். உங்க பேர் என்ன சார்?